சொல்லப்போனால் இந்த ட்ரிப்பில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா இந்த பஸ்ஸு எங்கெங்கே எந்தெந்த டைமில் ரீச் ஆக போகுது, இந்த பஸ்ஸோட ஜேர்னி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாம் அதே தான் அங்கே. சரி தேங்க்ஸ் சார். வணக்கம் நண்பன், நான் உங்கள் டிவைஜி. எல்லாரும் எப்போ இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம அடுத்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், சோலோ ட்ராவல். ஸோ இங்கேருந்து நம்ம சோலோவாக கிளம்பி ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம்னா இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். எங்கேன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு டு கண்ணூர், கேரளா. அந்த கேரளா கண்ணூருக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். புக் பண்ணியாச்சு, புக்கிங் பாருங்கள். ஸோ புக்கிங் பண்ணி கன்ஃபார்ம் ஆச்சு. பஸ்ஸு லொக்கேஷன் நமக்கு வரத்துக்கு இன்னொரு 20 மினிட்ஸா 50 மினிட்ஸ் இருக்குது. முன்னாடியே வர சொல்லியிருக்காங்க, 50 மினிட்ஸ் முன்னாடியே. நானும் டிலேவே வந்தேன்னு நினச்சேன். 5 மினிட்ஸ் இன்னும் இருக்குது பஸ் இங்கே ரீச் ஆக. ஆனால் மேப்பில் காமிக்கிது பஸ்ஸு டிலே 50 மினிட்ஸ் டிலேவாக வந்துட்டுருக்கு. ஸோ மேப்பில் இங்கே லொக்கேஷன் வரைக்கும் பார்த்துக்க முடியுது. ஆன்லைன் புக்கிங் தான். கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். இடம் வந்துட்டேன், லொக்கேஷன் இங்கே தான் போட்டுருந்துச்சு. ஸோ கூடலூரில் எங்கே வந்து இந்த பஸ்ஸு நிற்கும்னா கோல்டன் பேக்கரியா, அந்த கோல்டன் ஹோட்டல்னு நினைக்கிறேன், அதுக்கு பக்கத்தில் தான் நிற்கும். அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த சைடு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, இது வந்து ரவுண்டானா. ஸோ இந்த ரவுண்டானை தாண்டி இந்த இடத்துல வந்து நிற்கும். ஸோ இங்கே இருந்தால் அந்த நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம புக் பண்ணோன்னே ஆன்லைன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும். ஸோ இதில் பாருங்கள் லொக்கேஷன் போட்டிருக்கு, அது தொட்டோம்னா பஸ்ஸு வர லொக்கேஷன் இதில் காமிச்சு கொடுக்கும். மேப் மட்டும் ஆன் பண்ணால் போதும். ஸோ பஸ்ஸு ஊட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் கூடலூரில் ஜாயின் பண்ணுறேன். கூடலூரில் நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நில்லுராக் வியூ பாயிண்டில் இருந்துச்சு, இப்போ இங்கே வந்துடுச்சு. ஸோ இங்கே இருக்குது இப்போ பஸ்ஸு. ஆனால் கூடலூர் இங்கே வரணும், இந்த இடத்துல தான் நம்ம நின்று எடுத்துப்போம். இப்போது பஸ்ஸு இங்கே வரதுக்கு இன்னும் 50 மினிட்ஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம், இல்லைனா ஹோட்டல் இருக்குது, ஹோட்டலில் சாப்பிட்டு வெயிட் பண்ணலாம். ஏன்னா பஸ்ஸில் டிஃபன்லாம் கிடைக்காது. நான் பாருங்கள் மேப்பில் நம்ம பக்கத்தில் வந்த மாதிரி போட்டிருக்கு, பஸ்ஸும் அதே மாதிரி. ஸோ கரெக்டாக வந்துடுச்சுங்க. ஸோ இதுதான் நம்ம போகிற பஸ். நாங்க நிற்காம போகிறாங்க, நிற்காது நெக்ஸ்ட்டு விசில்லாம் அடிக்கிறாங்க. வண்டி நிறுத்தல, வண்டி நிறுத்தவங்க நினச்சா போயிட்டே இருக்குது. ஸோ நிறுத்திட்டாங்க ஒருபடியாக. என்னோட சீட்டு தான், வேறு யாரும் உட்காந்துருக்காங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா சுல்தான் பத்தேரி வந்தாச்சு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 11:15. ஸோ 11:15 இந்த டைமில் சுல்தான் பத்தேரி வந்து ரீச் ஆகிருக்கோம். பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாம் ஏறுறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வராங்க. கூடலூரில் மட்டும்தான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரதில்லை. ஸோ ஊட்டியில் 7 மணிக்கு எடுத்துட்றாங்க. அப்போது சுல்தான் பத்தேரியில் வந்துச்சு. ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் வாங்கணுன்னா இங்கே வாங்கிக்கலாம். 10 நிமிஷம் நிற்கும். ரெஸ்ட் ரூம்லாம் போகணுன்னா போயிட்டு கூட வந்துடலாம். அதோட ஒரு மெயினான விஷயம் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ இதில் கரண்ட்டே சப்ளை ஆகுது. ஸோ சார்ஜ் போட்டுக்கலாம், 2% போடலாம் ஒரே டைமில். சூப்பரான விஷயம். ஐயோ செம்ம டயர்டுங்க. அதனால் அதிகமாக எங்கேயுமே வீடியோ எடுக்கலை. ஏன்னா 2-3 நாளாக நேற்று கோயம்புத்தூர் பஸ்ஸில் வந்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபுல் ஸ்டாண்டிங், அதனால் சீட்டே கிடைக்கல. ஸோ இப்போ கண்ணூர் வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். நம்ம போகிற பஸ் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரீமியம்.
அருமையான சீட்டு கிடச்சிச்சு. இப்போ கண்ணூர்லேருந்து அப்படியே நீலேஸ்வரம் போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவல். இதில் வந்து அதிகமாக தூங்க போகிறதில்ல, வீடியோ மட்டும் தான் அதிகமாக இருக்கும். மேபி தூங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சீட் எங்கே கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஃபுல் வியூ பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். டிராஃபிக்கா இல்லை யூட்டர்ன் பண்ணுறாங்க. அருமையான ரோட்டுங்க. பைபாஸே ஏறல, அந்த ரோடு நீட்டாக இருக்குது. ஃபைனலி வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5:25. கரெக்டாக 1 மணி நேரம் ட்ராவல்.